ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜோவோட நைட் ரொட்டீன் அவளை நம்ம எப்படி தூங்க வைக்கிறோம், என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, குழந்தைங்க நைட்டில் தூங்கலை, நம்மளையும் தூங்க விட மாட்டுறாங்க அப்படின்னு. பட் என்னோடய ஜோ குட்டி அப்படி கிடையாது. ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஜோ பாப்பாவுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஃபியூ டிப்ஸ் என்னென்னா, மோஸ்ட்லி அவங்கள 6 o'clock மேலே நான் தூங்க விட மாட்டேன். நான் அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து அந்த டைமில் அவ கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி விளையாடினாங்கன்னா நைட்டு நல்ல ஒரு லாங் ஸ்லீப் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு 2 months எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ் ஆகிட்டாங்க. ஒரு 2-3 months நம்ம கொஞ்சம் பொறுமையாக இதை ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு வேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு மைண்ட் செட் ஆகிடும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன மசாஜ் பண்ணணும். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும் அவங்களுக்கு. ஜோ பாப்பாக்கு ட்ரெஸ்ஸை கலட்டினோடனே ஒரு சந்தோஷம் வரும். குழந்தைங்களுக்கு ஸ்லீப் என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஜாராவும் ஜோவும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு குட்டி குட்டி சண்டையும் போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸுக்கு நான் பேபி லோஷன் அப்ளை பண்ணுவேன் அவங்களுக்கு. மாய்ஸ்சரைசர் முடிஞ்ச உடனே நான் ஒரு ஆயில் மசாஜ் கொடுப்பேன். அது அவங்களோட வயிற்றுக்கு. இது பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது கேஸ் ப்ராப்ளம் இருந்தால் கூட ரிலீஃப் ஆகிடும். கண்டிப்பாக டெய்லியும் நைட்டு அவங்களுக்கு இந்த டம்மி மசாஜ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, காலிக் பெயின் சொல்லுவாங்க. சைக்கிளிங் எக்ஸசைஸ் மாதிரி இப்படி லெஃப்ட் ரைட் பண்ணணும். இது பண்ணுறனால கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரவே வராது. இது ஒரு சூப்பரான டிப். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல் ட்ரெஸ் அவங்களுக்கு மாற்றிக்கலாம். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்லேயே அவைலபிளாக இருக்கும். ராம்பஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், பாப்பாவுக்கு தலைக்கு ஒரு எண்ணெயும் உடம்புக்கு ஒரு எண்ணெயும் யூஸ் பண்ணுறேன்னு. அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னு. இப்போ நான் அதை ரிவீல் பண்ண போகிறேன். இதுதான் அது தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து தலைக்கு செம்பருத்தி ஆயில். இது வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் வந்து இன்னொன்று வந்து நல்பமருதி தைலம். இது வந்து உடம்புக்கு. இது வந்து 2 types இருக்குது. ஒன்று வந்து கேர்ள் பேபிக்கு யூஸ் பண்ணுறது, ஒன்று வந்து பாய் பேபிக்கு. இது வந்து இதில் மஞ்சள் கலந்துருக்கும், தெரியும் நினைக்கிறேன். இதில் மஞ்சள் கலந்துருக்கு. ஸோ கேர்ள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இதை. பாய்ஸ்க்கு வந்து மஞ்சள் இல்லாமல் கொடுப்பாங்க. அண்ட் இதுலேயே வந்து 2 type ஆஃப் ஆயில் இருக்குது. ஒன்று தேங்காய் எண்ணெய், ஒன்று நல்லெண்ணெய். நான் வந்து என்னோடய ஜோக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஜாராக்கும் அதை யூஸ் பண்ணேன், அதனால் ஜோக்கும் அதே ஃபாலோ பண்ணுறேன். யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த க்ளோவை உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் அது 10-15 minutes கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். இந்த டம்மி டைம் பாப்பா பசியாக இருக்கும்போது கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதே மாதிரி பாப்பா பால் குடித்த உடனும் பண்ணக்கூடாது. முடிஞ்ச உடனே நான் அவளுக்கு கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணுவேன். பால் கொடுத்து முடித்த உடனே வாய் துடைக்கலனா லிப்ஸ் எல்லாம் கருப்பாயிடுன்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக உண்மை கிடையாது, அது ஒரு மித். நான் யூஸ் பண்ணுற வைப்ஸ் பேர் மதர்ஸ் ஸ்பாஷ். கண்டிப்பாக இது ரொம்பவே ஒரு சூப்பரான வைப்ஸ் நான் சொல்லுவேன். இதில் நல்லா திக்னஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது பேபிஸ்க்கு ரேஷஸ் கண்டிப்பாக வராது. ஜோ பாப்பா ரிலாக்ஸாகவும் காமாகவும் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன வாக் அவங்கள வார்மாகவும் ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் சீக்கிரம் தூங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் முடிச்ச உடனே அவங்களோட பெட்டில் அவங்கள படுக்க வச்சுருவேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே டயர்டாக ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப், குழந்தை அழும்போது இந்த லைட் ஆன் பண்ணவே கூடாது. நிறைய பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை அலறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே டியூப்லைட் ஆன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மார்னிங் ஆகிடுச்சின்னு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க.
அவங்க அழும்போது ஒரு சின்ன லைட் அட்லீஸ்ட் இல்லை ஃபோன் லைட்டை ரிவர்ஸில் வச்சுட்டு அவங்க எல்லாமே ஓகேவான்னு செக் பண்ணிக்கோங்க. பட் கறந்து கொண்டு லைட் ஆன் பண்ணாதீங்க. இந்த டிப் நியூ மாமிஸ் அண்ட் மாமி ஆக போகிறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.